வணக்க நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பேன்னு நினைக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் டைரெக்ட்டா வீடியோ பேசி எடுத்த வெளி நாய்ஸ் அதிகமாக கேட்கறனால நான் பதிவு பண்ணுற மாரி ஆகிப்போச்சு உங்களுக்கு. வேறு வழி கிடையாது. திரும்ப நம்ம பதிவு பண்ணுற மாரி ஒரு சூழல் அமைஞ்சு போச்சு. ஏன்னா வெளி நாய்ஸ் அதிகமாக கேட்டு இந்த வண்டியில் போகும்போது நான் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் அதிகமாக சவுண்டு கேட்டு நான் பேசுகிறதெல்லாம் சுத்தமாக ஒன்று கூட கேட்கல. அதுக்காக நான் மறுபடியும் வாய்ஸ் பதிவு பண்ணி தான் போடுற மாதிரி ஆகிப்போச்சு. டைரெக்டாக பண்ண முடியல. ஏன்னா காற்று பயங்கரமாக நாய்ஸ் ஏற்பட்டு நான் பேசுகிறது ஒரு வார்த்தை கூட எதுவுமே வீடியோவில் கேட்கல. சரி நண்பர்களே, வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்து சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் தாண்டி மேச்சேரி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த மேச்சேரியில் இருக்கக்கூடிய பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி, அதனால் போகலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். இந்த ஆடி வெள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம ஊர் ரோட்டில் இருந்து சேலம் டு நாமக்கல் பைபாஸு இப்போ ரீச் ஆகிட்டோம். இது பாருங்க பைபாஸு, மேலே பாலம். இது கட் பண்ணி உள்ளே போகிறது ராசிபுரம் ரோடு. இது நாமக்கல் டு சேலம் பைபாஸ் ரோடு. இந்த பைபாஸ் ரோடை நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அது 3வது வாரம் மிக சிறப்பாக இருக்கும். அம்பாளுடைய கோயிலில் வந்து இந்த 3வது வாரம் மிக சிறப்பாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இந்த கோயிலுக்கு புறப்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். அதுக்காக நம்மளுடைய பயணத்தை தொடங்கியிருக்கிறோம். இப்போ நம்ம எந்த மாதிரி இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டலூர் கேட் அப்படிங்கிற ஒரு பகுதியை தாண்டி சேலம் பனமரத்துப்பட்டி அப்படிங்கிற ஒரு பைபாஸ் இருக்குதுங்க. அந்த பைபாஸை தாண்டி நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ அநேகமாக சேலத்துக்கு பக்கமாக நம்ம ரீச் ஆகிடுச்சின்னு நினைக்கிறோம். இந்த கோயிலுடைய விசேஷங்கள் என்னென்னா, அந்த ஆடி மாதம் 3வது வாரத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விஷயமாகவும், ரொம்ப விசேஷமாகவும், ரொம்ப சிறப்பாகவும், ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு வச்சுக்கலேன். அதனால் அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு நானும் என்னுடைய மகன் சாய் ஸ்ரீராம் 2 பேரும் நம்ம கிளம்பிட்டோம். டூ வீலர்லேயே. சரி, அதனால் அதை போகும்போது நம்ம வந்து வீடியோலாம் எடுத்தோம், எல்லாம் பண்ணணும். அது வாய்ஸு கண்டிப்பாக கேட்கவே இல்லை. இந்த காற்றுக்கு வந்து காற்று சத்தம் கேட்குது, வாய்ஸ் கேட்கல. இப்போ நம்ம சேலம் சிட்டிக்குள்ளே வந்திருக்கிறோம் நண்பர்களே. இதுதான் சேலம் சிட்டி. சீலகாட்டி பைபாஸ் தாண்டி கொட்டலாம்பட்டி பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கொண்டலாம்பட்டி பைபாஸு, சேலத்தில் இருக்கக்கூடிய கொண்டலாம்பட்டி பைபாஸு. இந்த பைபாஸில் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள். ரொம்ப அதிகபட்சமாக இருக்குது. மத்தியானம் 11:30க்கே, மத்தியானம் ஆகலை, இருந்தாலும் அந்த 11:30 மணி டைமுக்கே வந்து ஏகப்பட்ட டிராஃபிக்கு. இந்த லாரி, இந்த பஸ்ஸெல்லாம் ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகி கொஞ்சம் நேரம் நின்று தான் வர மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு அதே சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பாலம் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம சருன்னு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக இந்த சேலம் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கடிக்கெல்லாம் இந்த பாலமெல்லாம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது நண்பர்களே. இந்த பாலம் தான் மிக சரியான ஒரு தீர்வு. நம்ம லாங்கில் போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போகக்கூடிய அந்த பகுதி சாலை வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி போகக்கூடிய அந்த நேஷ்னல் ஹைவே 7 சொல்லுவாங்க. அந்த சாலையில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ சேலத்துலேருந்து இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஓரளவுக்கு அந்த ஓமலூர் அப்படின்னு சொல்லும் தெரியுங்களா, அந்த ஓமலூர் பகுதிக்குள்ளே என்ட்ராயிட்டோம். நம்ம வந்து இப்போ ஓமலூர் சிட்டி அந்த இப்போது பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ ஓமலூர் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குங்க. முன்னே ஓமலூர் இந்த அளவுக்கு இதாகல. இப்போ லெஃப்ட்டில் நம்ம கட் பண்ணி ஆகணும். இதான் ஓமலூர். ரைட்டில் போனால் ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது லெஃப்ட்டில் வந்து நம்ம மேச்சேரி போகிறதுக்காக கட் பண்ணுறோம். ஓமலூர்லேயும் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஊர் நல்லா டெவலப் ஆகிருக்கிறதுனால, கடையெல்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகிருக்கிறதுனால எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து டிராஃபிக் அதிகமாகுது. முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா நண்பர்களே, ரயில்வே கேட்டு இருக்கும். அந்த மேலே வந்து பாலம் இல்லாமல் இருக்கும். போய் ரயில்வே கேட்டில் நின்று ரயில் போன பிற்பாடு போகிற மாதிரி இருக்கும். எப்போவுமே அந்த மாதிரி நடக்கும். பாலம் கட்டியும் பார்த்திங்கன்னா இப்போ டிராஃபிக் அதிகமாக தரும். இந்த தடவை வந்து ஊர் டெவலப் ஆகிட்டே இருக்கிறதுனால, 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகம் டெவலப் ஆகிருக்கனால டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துல தான் போயிட்டுருக்கோம். இது ஓமலூர் டவுன் வச்சுங்களேன். ஓமலூர் வில்லேஜ் தான், அதுவே இப்போ ஒரு டவுனாக மாறி போச்சு. இப்போ நம்ம இதில் போயிட்டே இருந்துட்டு பார்த்திங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேச்சேரி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு கட் பண்ணி ஆகணும். அது இந்த பாலத்து மேலே ஏறி தான் நம்ம போயாகணும். இப்போ ரயில்வே பாலம் வந்துருச்சுங்க. இந்த ரயில்வே பாலத்து மேலே தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். இந்த ரயில்வே பாலம் போயிட்டு நம்ம அப்படியே ரைட் சைடில் கட் பண்ணுவோம். அது இல்லாத ஓமலூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ரயில்வே பாலம். இந்த ஓமலூர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வசிஷ்ட மகரிஷி பூஜித்த வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அது ஒரு தடவை போயிருந்தோம். அது ஓமலூர் நம்ம போகலமுனையே அந்த பாலத்து பக்கத்தில் இப்போ ரைட் சைடு கட் பண்ண போகிறோம்.
அந்த ஓமலூர் பாலத்துக்கு அடியிலே அந்த கோயில் இருக்குதுங்க. வசிஷ்ட மகரிஷி பூஜித்தது. அந்த வசிஷ்ட மகரிஷி வந்து ராமர் வந்து இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா போர் முடித்து சீதாவை மீட்டுக்கிட்டு பாருங்க, இதுதான் நேராக போனால் சங்ககிரி போகுதுங்க. இது நம்ம வந்து வடக்கு நோக்கி போகிறோம். இது வந்து மேட்டூர் போகிற ரோடு. மேச்சேரி போய் மேட்டூர் போகும். அந்த இடத்துல தான் போயிட்டுருக்குறோம். அந்த வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து ராவணனை வதம் செய்த பிற்பாடு வந்து சீதாவை கூட்டிகிட்டு வரும்போது வசிஷ்ட நதி இங்கே ஓடுதுங்க. இந்த வசிஷ்ட நதி ஓடுற கரையோரமாக வந்து பார்த்திங்கன்னா வசிஷ்ட முனிவர் தவம் செய்து அவர் வந்து ராமர் சந்திச்சார்னு இந்த கதையில் இருக்குது. நம்ம பானை ஏறி வந்தோம்ல ஓமலூரில், அதுதான் அது நடந்தது. இப்போ இது பக்கமாக நம்ம அநேகமாக ஒரு ஓமலூர் முக்கால்வாசி தாண்டி மேச்சேரி அருகாமையில் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்துட்டோம்னு நான் நினைக்கிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் ரோடாக தான் அங்கே இருந்துச்சுங்க. இப்போல்லாம் சுத்தமாக ரோடெல்லாம் வேலை செஞ்சு பாருங்கள். கோயில் அருகால் மட்டும் ரைட் சைடு கட் பண்ணுறோம். பார்த்திங்களா, கோயில் வந்துருச்சுங்க. கோயில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வேலையெல்லாம் நடக்க மாட்டேருக்கு. கோபுரத்துக்கு உள்ள திருப்பணி வேலையெல்லாம் சிறப்பாக நடக்கும் போல் இருக்குது. நம்ம அதுக்காகத்தான் வந்தோம். சாமி தரிசனம் எப்படின்னு தெரியல. வண்டி முதல்ல பார்க் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ணியாலும் கேப் இருக்கான்னு தொலை பார்த்து கேப் இருந்தது நிறுத்திட்டு இதான் முன்னாடி ராஜகோபுரம் முன்னாடி வந்தாச்சுங்க. இங்கே எல்லாம் வந்து தீபம்லாம் ஏற்றுறாங்க. நிறையா பேர் வழிபாடு ஆடி வெள்ளிக்கிழமைங்க இது. தீபம்லாம் ஏற்றுறாங்க பாருங்கள். ஓகேங்களா, தீபம் ஏற்றி வழிபட்டுருக்காங்க. எலுமிச்சம்பழம் வேரில் குத்துறாங்க. பெண்கள் நிறைய பேர் தீபம் மட்டும் வழிபடுறதா. அதுதான் தீபம் போடக்கூடிய கூண்டு. முன்னே சாமிகிட்டே போட்டிருந்தாங்க, இப்போ தனியாக இடம் ஒதுக்கிட்டாங்க. சரி, பைப்பில் தண்ணி வந்தது, போய் கை கால் கழுவலான்ட்டு கைகாலெலாம் போய் கழுவுறதுக்கு போனோம். போய் கழுவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அருள்மிகு ஸ்ரீ பத்ராலயம்மன் திருக்கோவில் அப்படின்னு இருக்குது. நம்ம உள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ளே. ஓம் சக்தின்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 100 டிக்கெட் இருக்குது, 20 டிக்கெட் இருக்குது, ஃப்ரீ தரிசனம் இருக்குது. நம்ம வந்து கூட்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறனால ஃப்ரீ தரிசனத்தில் ஒரு மணி நேரம் நின்று பார்க்கலான்ட்டு ஃப்ரீ தரிசனத்துக்குள்ளே போகிறோம். சாமி உற்சவமூர்த்தி சாமி வந்து வெளியே கோயில் சுற்றி வருங்க. அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரீ தரிசனம் எங்கே இருக்குதுன்னு தேடுறோம். இதுதான் ஃப்ரீ தரிசனம் நிற்கிறாங்க பார்த்திங்களா, இதுதான் ஃப்ரீ தரிசனம். சரி, இந்த தரிசனத்தை இந்த கியூவில் போய் நிற்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. சரி போக்கலாம், அப்படியே நம்ம போய் அந்த தரிசனம் நிற்கலான்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டோம். அப்படியே கோயில் மேலே இருக்கிற அந்த பெயிண்டிங்கெல்லாம் பாருங்கள், சூப்பராக டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக நல்லாயிருக்கு. சமீபத்தில் இந்த கோயிலுக்கு அடிக்கடி இந்த திருப்பணி வேலையாக நடந்துகிட்டே இருக்கும். நம்ம கியூவில் நிற்கிறோம், போயிட்டே இருக்கிறோம். பார்த்திங்களா, பாருங்கள் கோயிலுடைய வேலையெல்லாம் பாருங்கள். இப்போது சாமி கிட்ட போக போகிறோம். சாமி கிட்ட போகணும், உங்களுக்கு தரிசனம் காட்டுறேன். ஆனால் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அதனால் இதில் வந்து ஃபோட்டோ மட்டும் இணைச்சிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து வணங்கி கொள்ளுங்கள். அருமையாக இருக்குது. இந்த பெயிண்டிங் ஸ்ரீ சக்கரா பாருங்கள், அற்புதமாக இருக்குங்களா. சாமி தரிசனம் பார்த்துடலாம். சாமி தரிசனம் முடிச்ச பிற்பாடு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அம்பாளுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்குதுங்களா. பாருங்கள், அருள்மிகு ஸ்ரீ பத்ராலயம்மன். ரைட், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாமி விட்டு வெளியே வந்தாச்சு. வண்டி எடுக்க போகிறோம். உங்கள் அனைவருக்கு இந்த வீடியோ பார்த்தால ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு எல்லோருக்கும் வணக்கம் சென்று வருகிறோம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும்